ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா P90 ஸ்பின்னோட MK14 QVZ அப்புறம் அதோட ட்ரெஸ் எல்லாமே ரிட்டர்ன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வீக்கோட கேலண்டரும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம கூட இருக்கும்ல லாபில் ஒண்டிக்குள்ள ரோபோட் மாதிரி அது ஏஐ ரோபோட் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போமா. ஃபர்ஸ்ட் 4.3 ஸ்னீக் பீக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 4.3 அப்டேட் விளையாண்டு பார்த்து வீடியோ போட்டிருக்கோம். அதுல மொத்தம் 5 மெயின் பிளேசஸ் தான் இருக்கும் ஈவெண்ட்டுக்கு. இதுல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுல ரேஸ் ஓட்டுறது 2 இருக்கு மொத்தம் இடம். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது மேபி செகண்டரி ஈவெண்ட் இல்லைன்னா வேற அதுல ஏதாவது குட்டியா வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த 5 பேசிவ் பவர், வெளியே இருந்து சூஸ் பண்ணிட்டு போற பவர், BRDM, M1 இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருக்கும்ல, இந்த ரோபோட் ஏன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஸோ 4.3 அப்டேட்ல மேஜர் சேஞ்சஸ் இருக்க போது இதை வச்சு ஏஐ இது மேட்ச்லயும் கூட வருது, ஹோம்ல கூட வருது. ஸோ எப்படி வரப்போகுது இன்னும் முழுசா தெரியல. 4.3 பீட்டால இப்போதைக்கு எங்க போனாலும் கூட வருது, இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விளையாடாத மெட்ரோ ராயல் அப்டேட் ஏதோ கொண்டு வர போறான். நம்ம பிஜிஎம்ஐக்கு க்ரோயிங் பேக் 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ வாங்குறதுனா மறக்காம வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட் வால்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு வேஸ்ட். இது எனக்கு கேட்டா வாங்க தேவையில்லை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு அதாவது 12th February இந்த கோல்டன் மூட் ஈவெண்ட் வரும். இதுலேயே ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரேம் இருந்துச்சு. அதுவுமே என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் போனஸ் பாஸில் பார்த்தீங்கன்னா AWM, அதுக்கப்புறம் பக்கி இதுதான் அப்கிரேடபிள் வரப்போகுது. அதுக்கப்புறம் 14th February பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புது வெட்டிங் ட்ரெஸ்ஸும் பழைய வெட்டிங் ட்ரெஸ்ஸும் சேர்ந்தே வரப்போகுது. லக்கி காயின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 16th February பார்த்தீங்கன்னா நம்மளோட புது P90 ஸ்பின் வரப்போகுது. இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த QBZயோட ஃபீமேல் ட்ரெஸ், மேல் ட்ரெஸ், அதுக்கப்புறம் இந்த சூப்பரான QBZ, எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த MK14 பாத்தீங்கன்னா செம MK14. இது கூட இந்த ட்ரெஸ்ஸுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்தப்போ ரெடிம் செக்ஷன்ல இருந்துச்சு திருப்பி எடுக்கிற மாதிரி. அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸுமே அந்த மாதிரி ரெடிம் செக்ஷன்ல இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வெட்டிங் ட்ரெஸ்ஸோட பழைய வெட்டிங் ட்ரெஸ்ஸும் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. 99% வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20th February நம்மளோட புது M4 ஸ்பின் வரப்போகுது. பழைய M4 வரப்போகுது. ஸோ இது வேணும் பார்த்து எடுத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் 6th March பாத்தீங்கன்னா நமக்கு ஆனிவர்சரி கிரியேட் வரப்போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம்ல வந்ததை தாண்டி எக்ஸ்ட்ராவும் ஒர்க் இந்த வாட்டி எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணி நம்ம கேரக்டர் பார்ப்போம்ல, அதுல மொத்தம் 3 கன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணாதான் மீதி 3 கன் பார்க்க முடியும். இப்போ மொத்தமா 6 கன்னுமே சேர்ந்த மாதிரி பாக்குற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி கார் இதெல்லாமே மாத்திருக்காங்க. பின்னாடி டோட்டலா எல்லாமே மாத்திருக்காங்க. அதெல்லாம் லாக்ல இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மியூசிக் இந்த மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா பேக்ஸ் ரிசீவ்டு பேக்ஸ் சென்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல நார்மலா ஒரு பாக்ஸ் இருக்கு, கிஃப்ட் பண்ற மாதிரி, அதுக்கப்புறமேட்டு ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் போல. பக்கத்துல பாத்தீங்கன்னா யூசியுமே இருக்கு. இதுல யூசி சென்ட் பண்ண முடியுமா இல்ல ரிசீவ் ஆயிக்க முடியுமா, மத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்க முடியுமான்னு தெரியல. பீட்டா பப்ஜில வந்தோடனே தெரிஞ்சிரும். இந்த போனஸ் பாஸ் பக்கியும் ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா ஏஐல போட்டது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பக்கத்துக்கு இப்படிதான் இருக்கும். ட்ரெஸ்ல தான் இன்னொரு ஃபார்ம் வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆல்ரெடி 4.3 பீட்டா ஃபுல்லாக விளையாண்டு பார்த்து என்னென்ன பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விளையாண்டு பார்த்தாச்சு. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன் மேட்ச்சு, பேட்ச் கான்செப்ட், ஸ்பின்னு, அதுக்கப்புறம் வரப்போகிற M4 எல்லா ரிவார்ட்ஸு எல்லாமே வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டாகவும் போட்டு வச்சிருப்பேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பண்ணும்போது லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டர்.